Hello guys, again welcome back to my channel. நான் இப்போ ரீசன்ட் டைம்ல UPI பேமெண்ட்ஸ்க்காக ஸ்லைஸ் UPI கிரெடிட் கார்டு அண்ட் பேங்க் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அப்ளிகேஷனை மற்ற UPI பேமெண்ட் அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன்ல ஒரு பெட்டரான கேஷ்பேக் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சது. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். சேம் டைம் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரியான கேஷ்பேக் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியா கிடைக்காது. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அந்த விதத்தில் இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஓகே கைஸ், அந்த விதத்துல நிறைய பேருக்கு இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாத நபர்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கறத பார்த்துடலாம். அதாவது இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்க கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. தென் FD மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுமே இந்த அப்ளிகேஷன்ல பண்ணிக்க முடியும். பட் இதுக்கு இன்சார்ஜ் அப்படிங்கிறது இவங்க டைரக்டா பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த மாதிரியான சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ லாஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டைரக்டா RBIல ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காவே ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. சோ அந்த விதத்துல ஒரு பேங்க்ல என்னென்ன சர்வீஸ்லாம் கிடைக்குமோ அந்த மாதிரியான சர்வீஸ் அப்படிங்கிறதும் நமக்கு இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கும். அந்த விதத்துல நீங்க இன்ஸ்டன்ட்டா சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கறத ஆன்லைன்ல வித்தின் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லயே ஓபன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஓபன் பண்ணிருக்கும் போது நீங்க UPI பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த அப்ளிகேஷன் வழியா பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து நல்ல சிபில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல்லாம் இருந்தது அப்படின்னா பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதுமே இந்த அப்ளிகேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க ஆன்லைன்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் பர்சனல் அண்ட் ஒர்க் டீடைல்ஸ் சப்மிட் பண்ணிட்டு ஃபைனலா வீடியோ KYC அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ KYCல உங்களுடைய பேன் கார்டை ஷோ பண்ண சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து உங்களுடைய பிசிக்கல் பேன் கார்டை ஷோ பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்டை இன்ஸ்டன்ட்டாவே ஆக்டிவேட் அப்படிங்கறதும் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்க்க இவங்க வந்து RBI ரெப்போ ரேட் என்னவோ அதுபடி உங்களுக்கு டெய்லி இன்ட்ரெஸ்டா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்க்கு உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயே டைரக்டா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத கிரெடிட் பண்ணிடுவாங்க. அந்த விதத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5.5% per annum அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அந்த விதத்துல நீங்க உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 1 lakh சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கும்? 5500 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் டெய்லி இன்ட்ரெஸ்டா இவங்க கிரெடிட் பண்ணும்போது அதை 365ஆல நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு 15 ரூபாய் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும். பட் இதை தவிர்த்து நம்ம ரொம்ப முக்கியமா இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதுல கிடைக்கக்கூடிய கேஷ்பேக் அப்படிங்கிறதா. சோ அந்த விதத்துல இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் அப்படிங்கிறது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன கேம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த கேமை பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி இருக்குன்னா அந்த நிஞ்சா ஃப்ரூட்ஸ் கட்டிங் கேம்லாம் நம்ம ப்ளே பண்ணுவோம் இல்லைங்களா, அதுல நீங்க பாமை கட் பண்ணாம ஃபயர் ஸ்டார்ஸ் மாதிரி கீழே விழக்கூடிய அந்த ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத நீங்க கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க பெஸ்டா கட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அதை தான் கீழே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. 888 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்க்கு எவ்வளோ இவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ்க்கு 1 ரூபி அப்படிங்கிறது உங்களுக்கு கேஷா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அதை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்ட்டாவே உங்களால வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த லைனை வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எவ்வளவு கேஷ் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய ரிடீம் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உடனே சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல உங்களுக்கான கேஷ்பேக் அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை தவிர்த்து இன்னும் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒருவேளை ஸ்லைஸ் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, அதை யூஸ் பண்ணி ஏதாவது பேமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1.5% இருந்து அதிகபட்சமா 3% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 100 பாயிண்ட் சேர்ந்தது இப்போ நமக்கு 1 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்க கிரெடிட் கார்டு வச்சு அது வழியா நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 100 பாயிண்ட்ஸ்க்கு 1 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 3 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. ஓகே கைஸ், அந்த விதத்துல நான் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணி 2 ஃபயர் பால் அப்படிங்கிறத வச்சிருக்கேன். இப்போ அந்த கேம் அப்படிங்கிறத ப்ளே பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்குது, அதை எப்படி கேஷா கன்வெர்ட் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து மேல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 2 fires left அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாடுறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் எவ்வளவு நாள்ல இது எக்ஸ்பைரி ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 4 days and 5 days அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேம் அப்படிங்கிறத ப்ளே பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த கேம்ல நமக்கு ஜஸ்ட் ஒரு 85 பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கேம் ரொம்பவே ஃபாஸ்டா இருந்தது. பட் இதுக்கு முன்னாடி நான் விளையாண்ட ஒரு சில கேம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தது. அப்போ வந்து நம்மளால ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும் அந்த பாமை வந்து கிளிக் பண்ணாமல். பட் இப்போ வந்து கேம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால கொஞ்சம் கிளிக் பண்ணுறது சிரமமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனால் ஜஸ்ட் ஒரு 85 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்ச அந்த 85 பாயிண்ட்ஸோட சேர்த்து ஆல்ரெடி 888 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ டோட்டலாக 973 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக
₹9.73 அப்படிங்கிறது நமக்கு கேஷ்பேக் ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் நம்ம ரிடீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்லைஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே அந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ரிசீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுடைய ஸ்லைஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிரும். ஸோ முன்ன இருந்த அமௌண்ட்டுக்கும் இப்போ இருந்த அமௌண்ட்டுக்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பேமெண்ட்ஸ் பண்ணி கேம் விளையாண்டு கேஷ்பேக் அப்படிங்கிறத இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ண முடியும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க கேம் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்குறாங்க, அதிகப்படியான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பட் நாள் பட கேமை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி வேகமாக கொடுக்குறாங்க. அப்போ நம்மளால் சரியாக கட் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிடியூஸ் ஆகும். அப்போது கேஷ்பேக் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 10 பேமெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கேஷ்பேக் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த விதத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஏப்ரல் 8ல் ஒரு ₹8.78 அப்படிங்கிறது கேஷ்பேக் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கி ₹9.73 அப்படிங்கிறது கேஷ்பேக் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் கேஷ்பேக் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டைமில் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் முழு விருப்பம் இருந்தது அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வேணால் ஒரு கைட்லைன்ஸ் கேட்டுக்கிட்டு அவங்களுடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரியான பேமெண்ட்ஸ் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சர்ஷிப் வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு கேஷ்பேக் கிடைச்சது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த மேட்டரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.